குறிப்பாக இப்பொழுது நாங்கள் சர்வதேசத்திலே நீதி வேண்டி நிற்பதற்கு இனப்படுகொலை என்ற விடயத்தை நாங்கள் நிரூபிப்பதற்கான தேவை எழுந்துள்ளது. இதற்கு இந்த வருடம் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை இந்த ஐக்கிய நாடுகள் பேரவையினுடைய மனித உரிமை குழுவினுடைய அந்த விசாரணை அறிக்கையை அவர்கள் சாட்சியங்களை பெறுவதற்கான கடைசி தேதியாக அக்டோபர் 31ஆம் தேதி தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் அந்த விடயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. நாங்கள் இப்பொழுது இனப்படுகொலை என்ற விடயத்தை வலியுறுத்தி பல்வேறு விதமான மக்களுடைய சாட்சியங்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த சூழ்நிலையிலே வடக்கு மாகாண சபை இனப்படுகொலை என்று சொல்வதற்கு ஏன் தயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வி பரவலாக எழுப்பப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்த வருடம் மே மாதத்திலிருந்து இனப்படுகொலை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் தீர்மானங்களை கொடுத்து கொண்டிருந்த பொழுது பல்வேறு விதமான நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வந்தது. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்கள், அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் இதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு நாங்கள் நினைத்தால் நான் இந்த வருடம் இந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற இந்த முன்னறிவித்தல் கொடுத்த பொழுதும் கூட பேரவைத் தலைவரினால் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த கடிதம். அந்த கடிதத்தை நான் வாசிக்கின்றேன். கௌரவ MK சிவாஜிலிங்கம் அவர்கள், உறுப்பினர், வடக்கு மாகாண சபை, கடந்த 9/10/2014ஆம் தேதி வடக்கு மாகாண சபையில் சமர்ப்பிக்கவென அனுப்பி வைத்த பிரேரணை தொடர்பானது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை எமக்கு தெரியப்படுத்திய முடிவின் பிரதி இத்துடன் இணைக்கப்படுகிறது. இது சம்பந்தமாக ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்பின் எம்முடன் அல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. CVK சிவஞானம், அவைத்தலைவர், வடக்கு மாகாண சபை. இதுதான் அவரால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம். அதிலே 11 விடயங்கள், 11 பாயிண்ட்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்க பார்த்தீர்களாக இருந்தால் அதிலே CVK சிவஞானம் ஐயா அவர்கள் தன்னுடைய முதலிடத்தை கையெழுத்தை வைத்திருக்கின்றார். இதுதான் ஒரு ஆதாரமான ஆவணம். இதிலே நான் அந்த படிக்கிறேன். நான் இதனுடைய பிரதிகள் உங்களுக்கு நான் வழங்குவேன். எனவே நீங்கள் குறிப்பிடக்கூடிய நான் படிக்கிறேன் உங்களுடைய தகவலுக்காக. திரு சிவாஜிலிங்கத்தினால் பிரேரிக்கப்பட்ட தீர்மானத்தை குறித்து சட்ட ஆலோசனை பெறப்பட்டு இந்த குறிப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆராய்ந்த நிலைப்பாடாகும். 1. இனப்படுகொலை என்ற சொல்லுக்கு சமூக அரசியல் ரீதியிலான வரைவிலக்கணங்கள் இருந்த போதிலும் அதற்கான சட்ட வியாக்கியானமானது இனப்படுகொலை சமலாயத்தின் 2ஆம் உறுப்புரிமையிலும் பொருத்தமான சந்தர்ப்பங்களிலும் மற்ற சர்வதேச ஆவணங்களிலும் காணப்படுகிறது. 2. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை இந்த விரிவாக்கப்பட்ட சமூக அரசியல் வரைவிலக்கணங்களில் நாம் தெரிந்து கொள்ளும் ஒரு கூம்பு கண்ணாடி ஊடாக கண்டுகொள்ளும் உரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினருக்கும் தமிழ் மக்களுக்கும் இலங்கையின் அனைத்து பிரஜைகளுக்கும் அனைத்துலக சமூகத்தினருக்கும் உண்டு. இவ்வுரிமையை அவர்கள் அடிக்கடி உபயோகிப்பதும் உண்டு.